சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி, அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. அது என்ன செய்தி போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வு இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அகவிலைப்படி உயர்வின் காரணமாக 1 கோடி மத்திய அரசு பணியாளர்கள் குடும்பங்களுக்கு அது பலனை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. அகவிலைப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு வருடத்தில் 2 முறை உயர்த்தப்படுகிறது. அதன்படி ஜனவரி மாதம் ஒரு முறையும் ஜூலை மாதத்தில் 2வது முறையும் அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது. மேலும் கொரோனா காலத்தில் வழங்கப்படாத 18 மாத அகவிலைப்படி தொகை இன்னும் வழங்கப்படாத நிலையில் இந்த ஆண்டிற்கான 2வது அகவிலைப்படி உயர்வை இந்த மாத இறுதிக்குள் மத்திய அரசு அறிவிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன்படி 4% அகவிலைப்படி உயர இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி தற்போது 50% உள்ளது. இந்த ஆண்டிற்கான 2வது அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டால் இது 54% உயரும். இதன் மூலம் 1 கோடி அரசு ஊழியர்கள் குடும்பத்தினர் பலன் அடைய உள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வு இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது.